உட்காருங்கள். இயேசுவானவர் சிலுவையிலே மொழிந்த 6வது வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷத்திலே காணப்படுகிறது. யோவான் 19வது அதிகாரம் 30வது வசனத்திலே பார்க்கிறோம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். இங்கே இந்த வார்த்தையானது ஒரு வெற்றியின் வார்த்தையாக காணப்படுகிறது. ஒருவேளை அங்கே நின்ற ஒரு கூட்டத்தார் இந்த வார்த்தையை பார்த்து மிகவும் கிண்டலாக பேசியிருக்கலாம். இத்தோடு நம்ம எதிர்த்தவனுடைய கதை முடிந்தது என்று சொல்லி அங்கே இருந்த ஒரு கூட்டத்தார் நினைத்திருக்கலாம். ஆனால் இந்த வார்த்தையானது ஒரு வெற்றியின் வார்த்தையாக இருக்கிறது. மனுக்குலத்தால் முடியாததை இயேசுவானவர் சிலுவையிலே செய்து முடித்தார். மனுக்குலத்தால் முடியாத ஒரு காரியத்தை இயேசுவானவர் சிலுவையிலே செய்து முடித்தார். இந்த முடிந்தது என்கிற வார்த்தையை நாம் ஆழமாக தியானிக்கும் பொழுது அதில் உள்ள அர்த்தங்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். கோப்பன்ஹேன் என்கிற ஒரு நகரிலே ஒரு பேராலயம் இருக்கிறது. அந்த பேராலயத்தின் உள்ளே ஆல்டர் பகுதியிலே ஒரு மிகப்பெரிய இயேசுவினுடைய சிலுவை, இயேசுவினுடைய உருவம் சிலையானது அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சிலையிலே இயேசுவினுடைய முகமானது கீழ் நோக்கியவாறு இருக்குமாம். அது உலகிலேயே மிக உயரமான ஒரு சிலை, ஆலயத்தின் உள்ளே இருக்கக்கூடிய ஒரு சிலை என்று சொல்லி கூறப்படுகிறது. அந்த ஆலயத்திற்கு உள்ளே செல்லும் பொழுது அங்கே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று எழுதப்பட்டிருக்குமாம். கோ க்ளோஸ், நீல் டவுன், லுக் அப். அருகில் செல், முழங்கால் இடு, மேல் நோக்கி பார் என்று சொல்லி கூறப்பட்டிருக்குமாம். ஒருவேளை ஆண்டவருடைய வேதத்தின் மகத்துவங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருடைய அருகே செல்ல வேண்டும், ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். நம்மை தாழ்த்தி முழங்கால் படிட்டு அங்கே ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது அந்த திருமுகத்தை பார்க்க முடியும் என்று சொல்லி அந்த ஆலயத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் நாம் ஆண்டவரிடத்தில் வந்து நம்மை தாழ்த்தி அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவருடைய வேதத்தின் மகத்துவங்களை அறிந்து கொள்ள முடியும். இங்கேயும் கூட இந்த முடிந்தது என்பதை ஒரு கூட்டத்தார் அங்கே கிண்டலாக பேசி இருக்கலாம். ஆனால் இங்கே இந்த வெற்றியின் வார்த்தையாக கூறப்பட்டிருக்கிறது. இந்த முடிந்தது என்பதற்கு கிரேக்கத்திலே டெடலேஸ்டால் என்று கூறப்படுகிறது. அதற்கு தமிழிலே முடிந்தது என்று சொல்லி கூறப்படுகிறது. இந்த டெடலேஸ்டால் என்கிற வார்த்தையினுடைய மூல வார்த்தை வேர்ச்சொல் என்பது அது டெலேயோ என்கிற ஒரு வார்த்தை அந்த பதத்திலிருந்து வருகிறது. டெலேயோ என்கிற இந்த வார்த்தைக்கு முடிவுக்கு கொண்டு வா, அருகில் கொண்டு செல் என்று சொன்னால் நிறைவடைய செய் என்று சொல்லி பொருள்படுகிறது. இந்த டெலேயோ என்கிற வார்த்தையானது வேதத்திலே அநேக இடங்களிலே காணப்படுகிறது. சில வசனங்களை உங்களுக்கு முன்பதாக வைக்க ஆசைப்படுகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 43வது வசனத்திலே பார்க்கிறோம். பண்டிகை நாட்கள் முடிந்து என்று சொல்லி அங்கே இந்த பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்ததாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 32வது அதிகாரத்திலே 3ஆம் நாளில் நிறைவடைவேன் என்கிற இடத்திலே இந்த பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதற்கடுத்ததாக யோவான் 4வது அதிகாரம் 34வது வசனத்திலே அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது என்ற அந்த வசனத்திலும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல யோவான் 17வது அதிகாரம் 23வது வசனத்திலே நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன் என்கிற அந்த இடத்திலும் இந்த டெலேயோ என்கிற பதமானது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அங்கே கூறியதை டெலேயோ, நான் செய்து முடித்தேன் என்று சொல்லி அங்கே கூறுகிறார். ஒருவேளை நமக்குள்ளாக சில வேளைகளிலே கேள்விகள் எழும்பலாம். இந்த நாளிலும் கூட உங்களுக்கு முன்பதாக ஒரு 3 கேள்விகளை வைத்து அதற்கான பதிலை வேதத்திலிருந்து நான் உங்களுக்கு முன்பதாக வைக்க ஆசைப்படுகிறேன். அங்கே முடிந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். முதலாவதான கேள்வி, எதை அவர் முடித்தார்? வாட் டிட் ஹி ஃபினிஷ்? எதை அவர் முடித்தார்? வேதத்தில் அதற்கு ஆதாரமாக வசனத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 16வது வசனத்தில் பார்க்கிறோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி. இங்கே இயேசுவுக்கென்று ஒரு இலக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அவர் இந்த உலகத்திற்கு வர வேண்டும், இந்த உலகத்திலே மனிதனாக பிறக்க வேண்டும், சிலுவையிலே மரிக்க வேண்டும் என்று சொல்லி பிதாவின் இடத்திலிருந்து ஒரு இலக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த இலக்கை அவர் செய்து முடித்தார்.
மீட்பின் பணியை அவர் செய்து முடித்தார். அவர் என்ன செய்து முடித்தார்? மீட்பின் பணியை அங்கே செய்து முடித்தார். ஒரு மனிதன் பாவம் செய்தான் என்று சொன்னால் அவனுக்கு நிச்சயமாக மரணம் கொடுக்கப்பட வேண்டும். அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்திலே சொல்லுகிறார். 6வது அதிகாரம் 23வது வசனத்திலே, ரோமர் 6வது அதிகாரம் 23வது வசனத்திலே, பாவத்தின் சம்பளம் மரணம். ஒருவேளை நாம் பாவம் செய்திருந்தாலும் கூட அந்த பாவத்திற்கு நாம் மரணத்தை அனுபவித்தே தீர வேண்டும். ஆனால் நம்முடைய பாவங்களை இயேசுவானவர் சிலுவையிலே சுமந்தார். அது பிதாவினாலே அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு இலக்காக இருந்தது. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நமக்கு அநேக இலக்குகள் இருக்கிறது. அநேக இலக்குகளை வைத்து நம்முடைய பணிகளை செய்கிறோம், நம்முடைய குடும்பத்தில் அநேக காரியங்களை செய்கிறோம். ஆனால் இங்கே இயேசுவானவருக்கு ஒரு இலக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. நமக்காக அவர் சிலுவையிலே மரித்து நமக்கு அவர் மீட்பை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஏசாயா 53வது அதிகாரம் 6வது வசனத்தில் பார்க்கிறோம். கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். அது நிமித்தமாக அந்த இலக்கை இங்கே சிலுவையிலே அவர் நேர்த்தியாக செய்து முடித்தவராக இருக்கிறார். மீட்பின் பணியை நேர்த்தியாக செய்து முடித்தார். ஒருவேளை இந்த நாட்களிலே நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பணிகளை நாம் எப்படி செய்து முடிக்கிறவர்களாக இருக்கிறோம், எப்படி செய்து கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி நம்மை நாமே சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நெதர்லாந்திலே 16வது நூற்றாண்டிலே ஒரு போதகர் ஒருவர் வாழ்ந்தார். ட்ரக் வில்லியம்ஸ் என்ற ஒரு போதகர். அந்த போதகர் நெதர்லாந்திலே சுவிசேஷத்தை அறிவித்தது நிமித்தமாக அவர் சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டார். இந்த சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட போதிலும் அங்கே அநேக தண்டனைகள் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அநேக தண்டனைகளை அனுபவித்தாலும் அவருடைய உள்ளமும் அவருடைய ஏக்கமும், நான் எப்படியாவது ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்கிற ஏக்கம் அவருக்குள்ளாக இருந்து கொண்டே இருந்தது. அந்த சிறைச்சாலையிலே யாரும் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு தடை செய்யப்பட்டிருந்தது. ஒரு நாள் இந்த ஊழியருக்குள்ளாக ஒரு யோசனை தோன்றியது. இந்த சிறைச்சாலையில் நான் இருந்தால்தானே ஆண்டவரை ஆராதிக்க முடியாது, எப்படியாவது நான் என்னுடைய ஆண்டவரை ஆராதிப்பதற்காக இந்த சிறைச்சாலையில் இருந்து வெளியே செல்ல வேண்டும், நான் தப்பித்து விட வேண்டும் என்று சொல்லி எண்ணுகிறார். ஒரு நாள் வந்தது. இரவிலே அந்த சிறைச்சாலையில் இருந்து தப்பி வெளியே செல்லுகிறார். அந்த சிறைச்சாலையில் இருந்து வெளியே வரும் பொழுது ஒரு காவலன் அவரை பார்த்து விட்டான். உடனடியாக அந்த காவலன் அவரை பின்தொடர்ந்து ஓடுகிறான். இவரும் ஓடுகிறார். அவருக்கு முன்பதாக ஒரு ஐஸ் கட்டிகள் நிறைந்த ஒரு குளம் இருக்கிறது. அந்த குளத்தை தாண்டி அந்த ஊழியர் சென்று விட்டார். அந்த காவலனோ அந்த குளத்தை தாண்டும் பொழுது அந்த ஐஸ் கட்டிகள் நிறைந்த அந்த குளத்திற்குள்ளாக விழுந்து விடுகிறான். உடனடியாக அந்த சத்தம் கேட்ட அந்த ஊழியர் உடனடியாக திரும்பி பார்த்தார். அங்கே காவலன் அந்த ஐஸ் கட்டி நிறைந்த குளத்திலே விழுந்து துடிதுடித்து கொண்டிருந்தான். இன்னும் சற்று நேரம் அங்கு இருந்தால் அவன் நிச்சயமாக மரித்து போவான் என்கிற நிலையை உணர்ந்த இந்த ஊழியர் உடனடியாக பின்னால் வந்து அந்த காவலாளியை தூக்கிவிட்டார். அவரை தூக்கி விட்டு கொண்டிருக்கும் பொழுதே மற்ற காவலர்களும் வந்தார்கள். மீண்டுமாக இந்த ஊழியரை கைது செய்தார்கள். கைது செய்தது மாத்திரமல்ல, அவரை சிறையில் அடைத்து கடைசியிலே அவரை உயிரோடு எரித்து கொன்றார்கள். ஒருவேளை இந்த ஊழியரை குறித்து நாம் பார்க்கிறோம், தான் செத்தாலும் பரவாயில்லை, தன்னுடைய ஜீவன் போனாலும் பரவாயில்லை, என்னுடைய கண்களுக்கு முன்பாக அங்கே ஒருவன் தன்னுடைய உயிரை பணயம் வைத்து தன்னுடைய உயிரை இழப்பதற்கு அவன் போய்கொண்டிருக்கிறான். தன்னுடைய ஜீவனை விடக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ளாக அவன் கடந்து சென்று கொண்டிருக்கிறான். அவனை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய உயிரையும் பொருட்டாக எண்ணாமல் அந்த காவலாளியின் உயிரை காப்பாற்றினார். ஒருவேளை இயேசுவானவரும் கூட சிலுவையிலே முடிந்தது என்று சொன்னால் நம்மை அவர் மீட்டு விட்டோம் என்கிற ஒரு திருப்தியோடு வெற்றியோடு முடிந்தது என்று சொல்லி கூறுகிறார். அவர் எதை செய்தார்? அவர் நம்மை மீட்கும் பணியை சிலுவையிலே செய்து முடித்தார். இரண்டாவதாக நான் உங்களுக்கு முன்பதாக வைக்கக்கூடிய ஒரு கேள்வி, எப்படி முடித்தார்? How did he finish? அவர் சிலுவையிலே அவர் ஜெயத்தை எடுத்தார், வெற்றியை எடுத்தார், தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த இலக்கை செய்து முடித்தார். அதை எப்படி செய்தார் என்று சொல்லி அதற்கான வேத ஆதாரத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் பிலிப்பியர் 2வது அதிகாரம் 8வது வசனத்திலே பார்க்கிறோம். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரணம் வரை, அதாவது சிலுவையின் மரணம் வரையும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அவர் எப்படி தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த இலக்கை நிறைவேற்றினார், செய்து முடித்தார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அவர் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார்.
ஒருவேளை அவர் அந்த கடைசி வரையிலும் தன்னை முழுவதுமாக இயேசுவானவர் தாழ்த்தியதை பார்க்க முடியும். அவர் ராஜாக்கெல்லாம் ராஜாக்களாக இருக்கிறார். ஒருவேளை அங்கே அதற்கு முந்தைய பகுதியிலே நாம் பார்க்கிறோம், யோவான் எழுதின சுவிசேஷத்திலே அங்கே நாம் பார்க்கும் பொழுது அங்கே அவரை கேவலப்படுத்துவதற்காக நசரேயன் ஆகிய இயேசு யூதருடைய ராஜா என்று சொல்லி எழுதி அவருக்கு மேலாக அந்த சிலுவையிலே ஒரு போர்டை அடித்து வைக்கிறார்கள். எவ்வளவு அவரை இழிவுபடுத்த வேண்டுமோ அவ்வளவு இழிவுபடுத்துகிறார்கள். ஆனாலும் கூட எல்லா சூழ்நிலையிலும் தம்மை முழுவதுமாக தாழ்த்தினார். போகட்டும், நடக்கட்டும், எனக்கு பிதா ஒரு இலக்கு கொடுத்திருக்கிறார், அந்த இலக்கை நான் தாழ்மையோடு அவர் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த கட்டளையை நான் கீழ்ப்படிந்து நிறைவேற்றுவேன் என்று சொல்லி தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த இலக்கை கீழ்ப்படிந்து தாழ்மையோடு நிறைவேற்றினார். இங்கிலாந்திலே விக்டோரியா மகாராணி அவர்கள் பதவி ஏற்ற பொழுது அவருக்கு ஒரு கௌரவப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு நிகழ்ச்சி ஒன்றை ஆயத்தப்படுத்தினார்களாம். அப்படி ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கும் பொழுது அந்த நிகழ்ச்சியிலே ஒரு நாடகம் ஒன்று அரங்கேற்றுவதற்காக தயாராக இருந்தது. அந்த நாடகத்தின் பெயர் மேசியா. அந்த நாடகத்தில் ஒரு பாடல் வரும். அந்த பாடலிலே ஒரு கவி இருக்கிறது. அவர் என்றென்றும் அரசாளுவார் அல்லேலூயா என்கிற அந்த வார்த்தை வரும் பொழுது அந்த தேசத்தில் இருக்கிறவர்கள் அந்த வார்த்தையை எங்கு கேட்டாலும் எழுந்து நிற்க வேண்டும் என்கிற ஒரு கட்டளை இருந்தது. ஆகவே அந்த நிகழ்ச்சி தொடங்குகிறது, அந்த நாடகம் ஆரம்பிக்கிறது. அப்பொழுது அந்த பாடல் வருகிறது, அந்த கவி வருகிறது. அவர் என்றென்றும் அரசாளுவார் அல்லேலூயா, அவர் என்றென்றும் அரசாளுவார் அல்லேலூயா என்று சொல்லி அந்த கவி வருகிறது. தேசத்தின் ஜனங்கள், அங்கே உள்ளே இருந்தவர்கள் அனைவரும் எழுந்து நின்றார்கள். அப்பொழுது அநேகர் நினைத்தார்கள், நாம் இந்த தேசத்தின் குடிகள், நாம் எழுந்து நிற்பது நம்மேல் விழுந்த கடமை. ஆனால் முன்பாக ராணியார் அமர்ந்து இருக்கிறார், அவர் அப்படியே இருப்பார் என்று சொல்லி அநேகர் எழுந்தார்கள். முன்பகுதியில் இருந்து ஒரே பரபரப்பு, சலசலப்பு. என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது முன்பகுதியிலே அமர்ந்திருந்த அந்த மகாராணியார் தன்னுடைய கிரீடத்தை கலற்றி வைத்துவிட்டு எழுந்து நின்றாராம். காரணம் என்ன என்று சொன்னால், அந்த மகாராணியாருக்கு தெரியும், நான் இந்த இடத்துல இருப்பதற்கு காரணம் ஆண்டவர் எனக்காக தன்னை தாழ்த்தினார், நான் அவருக்கு முன்பதாக என்னை தாழ்த்துவது கட்டாயம் என்று சொல்லி அந்த மகாராணியாருக்கு தெரியும். ஆகவேதான் அவர் எழுந்து நின்று தன்னுடைய கிரீடத்தை கலற்றி வைத்துவிட்டு எழுந்து நின்றாராம். ஒருவேளை இந்த நாட்களிலே நாம் ஆண்டவருக்கு முன்பதாக எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? ஆண்டவருக்கு முன்பதாக அவரை போல கீழ்ப்படிதலோடு நம்முடைய இலக்கை நாம் நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கிறோமா? ஆண்டவருக்கு முன்பதாக நம்முடைய இலக்கை தாழ்மையோடு நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கிறோமா என்று சொல்லி நம்மை நாமே சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். மூன்றாவதாக உங்களுக்கு முன்பதாக வைக்கக்கூடிய ஒரு கேள்வி, நாம் என்ன செய்து முடிக்க வேண்டும்? ஆண்டவர் என்ன செய்தார் என்று சொல்லி பார்த்தோம், ஆண்டவர் எப்படி செய்தார் என்று சொல்லி பார்த்தோம், எப்படி செய்து முடித்தார் என்று சொல்லி பார்த்தோம். நாம் என்ன செய்து முடிக்க வேண்டும்? What we must do. அதற்கு உதாரணமாக எடுத்துக்கொண்ட வசனம் பிலிப்பியர் 1வது அதிகாரம் 5வது வசனத்தில் பார்க்கிறோம். உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை கிறிஸ்துவின் நாள் வரை முடிய நடத்தி வருவார் என நம்பி. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதுகிறார், உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை கிறிஸ்துவின் நாள் வரை முடிய நடத்தி வருவார் என. இங்கே நம்முடைய நோக்கம், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க இலக்கு என்ன என்று சொல்லி இந்த வசனத்தின் மூலமாக நம்மால் அறிய முடிகிறது. கிறிஸ்துவின் நாள் வரும் வரை நாம் நற்கிரியைகளை செய்கிறவர்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதைதான் எபேசியருக்கு எழுதின நிருபத்திலும் 2வது அதிகாரம் 10வது வசனத்திலே பார்க்கிறோம். நாம் நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். இயேசுவுக்கு என்று ஒரு இலக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அவர் பிதாவினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும், தம்மையே இந்த உலகத்திலே பலியாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு இலக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் நமக்கு ஒரு இலக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் நற்கிரியைகளை செய்கிறவர்களாக இந்த பூமியிலே வாழ வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இலக்கு நற்கிரியைகளை செய்கிறவர்களாக நாம் வாழ வேண்டும். நாம் நற்கிரியைகளை செய்யும் பொழுது நம்மை பார்த்து மற்றவர்கள், ஓ இவர்கள்தான் கிறிஸ்தவர்கள், இவர்களைப் போல நாமும் வாழ வேண்டும் என்று சொல்லி கிறிஸ்துவின் பண்புகளை அவர்களும் ஏற்றுக்கொள்வார்கள். சீன தேசத்திலே ஒரு மலை சரிவு பகுதியிலே ஒரு விவசாயி ஒருவர், ஒரு கிறிஸ்தவ விவசாயி விவசாயம் செய்து கொண்டிருந்தாராம். அந்த விவசாய பகுதியிலே அவர் நெல்மணிகளை பயிரிட்டிருந்தாராம்.
அந்த பகுதிக்கு தண்ணீரை கொண்டு செல்ல வேண்டும் என்று சொன்னால் கீழே பள்ளமான பகுதியிலிருந்து ஒரு இயந்திரம் மூலமாக மேலே தண்ணீரை கொண்டு செல்ல வேண்டுமாம். இந்த கிறிஸ்தவ விவசாயியின் இடத்திற்கு அருகிலே 2 நிலங்களை ஒரு ஆண்டவரை அறியாத ஒருவர் வைத்திருந்தாராம். அவர் இந்த காரியங்களை எல்லாம் பார்த்துவிட்டு, நமக்கு மேல் நம்மை விட உயரமான இடத்தில் இவன் இருக்கிறான், இவன் தண்ணீர் கொண்டு செல்கிறான், இதிலிருந்து நாம் கொஞ்சம் தண்ணீர் எடுத்துக்கொள்வோம் என்று சொல்லி அவர் பாதியிலேயே அந்த வாய்க்காலை வெட்டி மேலே உள்ள இடத்திற்கு தண்ணீர் போகாமல் தன்னுடைய நிலத்திற்கு தண்ணீர் வரும்படியாக செய்தாராம். தொடர்ச்சியாக 4 நாட்களாக இப்படி நடந்து கொண்டே இருந்ததாம். இதை பார்த்த அந்த கிறிஸ்தவ விசுவாசி தன்னுடைய நண்பர் ஒருவரிடத்திலே சென்று இதை குறித்து அவர் ஆலோசனை செய்தாராம். அப்பொழுது அந்த நண்பர் கூறினாராம், நாம் எப்பொழுதுமே நமக்கு எது சரி என்று படுகிறதோ அதை தான் செய்கிறோம், மற்றவர்களுக்கு எது சரி என்பதை ஒரு நாளும் நினைப்பதில்லை. ஆனால் அப்படி நாம் வாழும் பொழுது கிறிஸ்துவினுடைய அன்பை வெளிக்காட்டக்கூடியவர்களாக இருப்போம் என்று சொல்லி அவர் ஒரு சில வார்த்தைகளை கூறினாராம். அந்த வார்த்தை இந்த மனிதரை மிகவும் தாக்கியதாம். நாம் எப்பொழுதும் நமக்கு பிரியமான காரியங்களை மாத்திரம் செய்கிறோம், மற்றவர்களை பற்றி யோசிப்பதில்லை என்ற உடனே மறுநாளிலே அதிகாலையிலேயே அந்த மனிதர் எழுந்து சென்று முதலாவதாக அந்த ஆண்டவரை அறியாத மனிதருடைய இடத்திற்கு தண்ணீர் பாய்ச்சி விட்டு மாலையிலே தன்னுடைய நிலத்திற்கு தண்ணீர் பாய்ச்சினாராம். அந்த நாள் இரவிலேயே அந்த ஆண்டவரை அறியாத நபர் இவரிடத்திலே வந்து, நான் 4 நாட்களாக தவறு செய்து விட்டேன், தயவாய் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், உங்களைப் போல நானும் வாழ ஆசைப்படுகிறேன், எப்படி நீங்கள் இப்படி வாழுகிறீர்கள் என்று சொல்லி கேட்டாராம். ஒருவேளை அவர் நற்கிரியை செய்தது நிமித்தமாக ஆண்டவரை அறியாத ஒரு நபரும் கூட அங்கே ஆண்டவரை அறிந்து கொண்டார். இந்த நாட்களிலே நமக்கு ஆண்டவர் ஒரு இலக்கை கொடுத்திருக்கிறார். நம்முடைய வாழ்நாள் முடியும் வரையிலும், நம்முடைய ஜீவன் போகும் வரையிலும் நாம் நற்கிரியைகளை செய்கிறவர்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் அதை எப்படி செய்து கொண்டிருக்கிறோம்? ஆண்டவர் தனக்கு கொடுக்கப்பட்ட இலக்கை தாழ்மையோட கீழ்ப்படுதலோட அவர் நேர்த்தியாக செய்து முடித்தார். நாம் எப்படி செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி நாமே ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.